அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துக்கு மொபைலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ சாஃப்ட்வேருங்க. உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அஸ்ட்ரோசேஜ் அப்படின்னு போட்டு டைப் பண்ணுங்க. நம்ம மேலே காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜும் 18 லாங்குவேஜும் இருக்குங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ கொடுத்துக்குங்க. மோஸ்ட்லி தமிழ் வேணால் நீங்கள் தமிழ் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம கேபி அஸ்ட்ராலஜி ரீதியாக பலன் பார்க்கணும் அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அறிக்கைகள்னு இருக்கும். அப்படியே கொஞ்சம் ரைட் சைடு கீழே தள்ளினீங்கன்னா இந்த அறிக்கையில் கேபி முறைன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தோடைய ஜாதகருடைய டேட் ஆஃப் பர்த்து டைமு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பிளேஸ் எல்லாம் கொடுத்துட்டு செட்டிங்னு இருக்கும். அந்த இடத்துல கேபி பழைய அப்படின்னு கொடுத்துட்டு ஜாதகத்தை கணிச்சிருங்க. இதில் எல்லா லாங்குவேஜ் இருக்கும். இதில் கேபி கட்டம் டீட்டெயில்ஸு 12 பாவங்கள் கிரகங்கள் எல்லாமே டிகிரி சுத்தமாக இருக்கும். அடுத்து கிரகங்கள் ராசி நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம். அடுத்து பாவ ஆரம்ப முனை ராசி அதிபதி நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம். அடுத்து கிரக குறிகாட்டிகள். இதில் என்னன்னா அடிக்கடி ஒரு விளம்பரம் நமக்கு இரிட்டேட் பண்ணே இருக்கும். அதுதான் ஒரு விஷயமே தவிர மற்றபடி நல்ல சாஃப்ட்வேர் தான். கிரக குறிகாட்டிகள் பாவ குறிகாட்டிகள் எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் இதிலே பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு தசாபுத்தி கண்டுபிடிக்கணும்னா கேபின் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இங்கே தசைன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு முறை இங்கே தசைன்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த தசை என்னென்ன தசை இப்போ ப்ரெசன்ட் டைம் பொருளில் போயின்னு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். தசை புத்தி அந்தரம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இது ஜாதகத்துக்குங்க. அப்படியே பிரசன்னம் கணிக்கணும்னா திரும்ப முகப்புக்கு அப்படியே கீழே வாங்க. அகைன் ஒரு முறை கேபி முறை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முதல்ல கேள்வி போட்டுருங்க. என்ன கேள்வின்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஏதோ போட்டு செட்டிங்கில் கேபி பழைய அம்சம் போட்டுருங்க. இந்த இடத்துல நம்பர் கொடுத்துக்குங்க. 96 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் நம்பரு. அதுக்கு அது ஒரு பிரசன்ன ஜாதகம் கணிக்கும். அந்த பிரசன்ன ஜாதகத்தை கணிச்சிட்டு வரும். அதை வச்சு நீங்கள் பலன் பார்த்துக்கலாம். ஓகே, பிரசன்ன டீட்டெயில்ஸ் வந்துச்சுங்க. இது நம்பர் 96ன்னு போட்டதுக்கு சிம்பல் அக்கணம் வந்திருக்குது. அதில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, அடுத்து கிரகத்துடைய தொடர்பு, பாவ ஆரம்புனை, கிரக குறிக்காட்டி, பாவ குறிக்காட்டி இது எல்லாமே இருக்குது. என்னென்னா அடிக்கடி விளம்பரம் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி நல்ல சாஃப்ட்வேர் தான். உங்களுக்கு விளம்பரமே வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஜோதிஸ் ஆப்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் தமிழ் லாங்குவேஜ் தான் வேணும்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜும் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேரும் கூட. நன்றி, வணக்கம்.